கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சத்தமே இல்லாம உதவி செய்யற விமல். சினிமா உலக பொறுத்தவரை சில நடிகர்கள் 4 பள்ளிக்கூட மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தாலே அதை பிரஸ் மீட் வச்சு பெரிய அளவில் பப்ளிசிட்டி செஞ்சுடுவாங்க. இன்னும் சிலர் சில பெண்களை மேடையில் ஏற்றி அவங்களுக்கு தையல் மிஷின் போன்ற உதவிகளை செஞ்சுட்டு அதை பற்றி பெரிய அளவில் டமாரம் அடிச்சுட்டு வராங்க. ஆனால் இப்படிப்பட்ட சினிமா உலகில் திரைக்கு பின்னால் பல அரிய உதவிகளை செஞ்சுட்டு வராராம் களவாணி விமல். ஆனால் அதை யார்கிட்டையும் அவர் சொல்கிறது இல்லையா. குறிப்பாக தன்னை வச்சு படம் தயாரிக்கிறவங்க நஷ்டப்படுவது போல இருந்தால் தனக்கு தர வேண்டிய சம்பள பாக்கியை கூட விட்டு கொடுத்துட்றாராம் விமல். இப்படி அவர் தொடர்ந்து உதவி செஞ்சு வந்தபோது ஜன்னலோரம் படத்துக்காக தன்னோட சம்பளம் 85 லட்சத்தை அவர் விட்டு கொடுத்தது தான் வெளியில் தெரிஞ்சது. ஆனால் அதை பற்றி இப்போ சிலர் மேடையில் சொல்லி விமலை பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அதையும் அவர் பெருசாக ரியாக்ஷன் பண்ணிக்கல, ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த 85 லட்சம் நிகழ்வுக்கு அப்புறம் தான் விமலுக்கு எத்தனை பட அதிபதிகள் சம்பள பாக்கி வச்சுருக்காங்கன்ற விவரமும் வெளியே தெரிய தொடங்கியிருக்கு. ஆனால் அப்படி தனக்கு தர வேண்டியவங்க யார்கிட்டையும் மீண்டும் தொடர்பு கொண்டு பணம் பற்றி பேசுறது இல்லையா விமல். பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோன்னு விட்டு விடுறாராம். இப்படி விமல் செஞ்சுட்டு வர உதவிகளை சில நடிகர்களே மேடையில் சொல்கிறாங்க. அப்படி சமீபத்தில் மேடையில் நடிகர் பிரசன்னா தெரிவித்த போது எனக்கெல்லாம் விமல் மாதிரி விட்டு கொடுக்குற பெரிய மனசெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார்.